இனிமே இந்த வீட்ல இப்படி நடக்கவே நடக்காது. என்னை மன்னிச்சிடு. நீ எல்லாம் இது உன்னோட வீடு இருந்தா எல்லாமே நினைச்ச உடனே கிடைச்சிருக்கும். சோழன் இருந்துட்டு டிவி வாங்குறதுக்காட இவ்வளோ அலப்பறை பண்ணி எங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் பொறுப்புன்றதே இல்லைன்னு டிவி வாங்கலான்னு எவ்வளோக்கு எவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடனாக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாமதமாக வந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களுமா டே அதை ஏன்டா நீ கேட்குற? நான் சைட்டில் வேலையே பார்க்க முடியலடா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால தான் எல்லா வேலையும் அரிசை பார்க்க சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலவரங்க எல்லாருக்கும் என்னாச்சு, ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, இவனோட ஆர்ப்பாட்டம் தான் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் பல்லவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அண்ணி, 5 மணிக்கெல்லாம் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பிளான் போட்டோம். ஆனால் இவங்க எல்லாரும் லேட்டாக வந்திருக்காங்க அண்ணி, அது ஏன் என்னன்னு கேட்டதுக்கு இவ்வளோ தூரம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி சொல்லு நீங்கள் ரெடியா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐ எம் ஆல்ரெடி ரெடி நிலா, நீ எப்போ கூப்பிட்டாலும் டானு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 35,000 கீழே இருக்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, 12,000 ரூபாயில் 5,000 6,000 12,000 ரூபாயில் இருந்து 1,00,000 வரைக்கும் டிவி இருக்குது. நம்ம கிட்ட 35,000 தான் இருக்குன்றதுனால டேபிள் அது இதுன்னு சொல்லி வாங்கணுன்றதுனால தான் இந்த 35,000 அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு ஆமாண்ணே டேபிள் எல்லாம் வாங்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா எதுக்காக புதுசாக டேபிள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அங்கே பாரு டேபிள் ஆல்ரெடி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுவும் நல்ல விஷயம் தானே, டேபிள் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் வாங்குற செலவை இன்னும் கொஞ்சம் பெருசாகவே டிவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து முன்னாடி போட்டுக்கிட்டு பல்லவன் இருந்துட்டு ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா காரியம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அவன் பண்ணுறது இப்போ கூட வாடா உனக்கு புரியலை, அவன் டிவி பார்த்துட்ருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னை சொன்ன மாதிரி சோஃபா செட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நைட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு குடும்பமாக இந்த கையில் பாப்கார்ன் இந்த கையில் ரிமோட்டுன்னு சொல்லி நம்ம டிவியை மாற்றிட்டு இருந்து அதே மாதிரி த்ரில்லான படத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் இல்லை இதில் ஏதோ ஒன்று குறையுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கதவை திறந்து விட்டுறலாம், ஏசி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு காற்று வரல, இது கூட செம்ம ஐடியா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போகிறதில்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு எல்லாரும் கிளம்புற நேரத்தில் நடேசன் வந்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. போகும்போது இந்த ஆள் முகத்தில் என்ன முழிச்சிட்டு போனோம், போன காரியம் விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் அவரை பற்றி நீ எதுவும் பேசிக்காத, அவரை கண்டுக்கவும் கண்டுக்காத, நம்ம போகிற வேலையை மட்டும் நல்லபடியாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதில் குடிச்சிட்டு வேறு வந்திருக்கீங்க, உங்களால் ஒழுங்காக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஏன்னா உன் காசுல குடித்தோம், உடம்பு சரியில்லை அதீதன்னு சொல்லிட்டு கெட்ட வாங்க, உங்களை அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வண்டியில் 2 பேர் 4 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறீங்க. நீங்களாம் என்ன எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சேரா எல்லாத்தையும் மறந்துட்டியா, அன்னைக்கு உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், பிள்ளைங்க கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னார்ல்ல, ஆனால் 2 மாதம் ஒரு பைசா கூட எடுத்துகிட்டு வந்து கட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுக்க முடியாதரா, இப்போ தானே வர வழியில் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் மறுபடியும் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க, ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது, உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசாமல் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் இருந்துட்டு அண்ணே அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு, இந்த 1 மாதம் மட்டும் எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது,
உங்கள் அப்பா கிட்ட பணத்தை கேட்டால் திமிர பதில் சொல்கிறாரு, மிரட்டுறாரு. இவரை நம்பியெல்லாம் எங்களால் விட்டு வைக்க முடியாது. ஒன்று வண்டியை தூக்குறோம், இல்லை பணத்தை கொடுங்க. வண்டியை தூக்கிடுவீங்களா? முடிஞ்சால் வண்டியை தூக்கி தான் பாருங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வண்டியெல்லாம் இங்கே கிடையாது, டீ கடையில் தான் நின்றுட்டு இருக்கோம். சாவி கூட எடுத்து தரேன், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, வண்டி மேலே எவனாவது கையை வச்சிங்க அப்படியே ஒரே போடுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். நான் பார்க்காத போலீஸா, போகாத ஜெயிலா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களை வண்டி மேலே மட்டும் எவனான கையை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த டிவி வாங்குறதுக்காக வச்சுருந்தோம்ல, அந்த பணத்தை கொடுத்துருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பல்லவனோட முகத்தை ரொம்பவே வருத்தத்தோடு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக ஆசாசியாக டிவி வாங்கலாம்னு நினச்சி ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் உங்களால் அதையும் இழந்துட்டு நின்றுட்டுருக்கோம். இந்த வீட்டுக்காக ஒரு நல்லது கூட உங்களால் செய்ய முடியறதில்ல, செய்கிறவங்களையும் நிம்மதியாக செய்யவும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா கிட்ட போயிட்டு சோழன் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடு நிலா, அவர் பணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவனை போய் சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிலாக்கிட்ட போயிட்டு சோழன் இருந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்குறதுக்குலாம் இவ்வளோ டிஸ்கஷனே பண்ண மாட்டீங்க. டிவின்னு சொன்னால் போதும், எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடலையும் கொண்டு வந்து நிப்பாட்டுருவாங்க. ஆனால் இந்த வீடை மாற்றணும் நீ ஒவ்வொரு நிமிஷமாக போராடிட்டுருக்க. ஆனால் ஏதாவது ஒரு மொழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இந்த வீட்டில் இருக்க முடியாது நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.